வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எம். டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதாக உள்ள இலங்கையின் பிரபல அரசியல்வாதிகள், அச்சமடைந்துள்ள முக்கிய புள்ளிகள். கந்தானையை இன்று காலை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு, முக்கிய அரசியல்வாதியின் அதிகாரியும் இலக்கு. ஸ்டார்லிங்க் இணைய சேவைக்கான கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு, ஆச்சரியத்தில் மக்கள். செய்மதி மூலம் வெளிவந்த மற்றுமொரு மனித புதைக்குழி, யாழில் பரபரப்பு. மனைவியை கொலை செய்து புதைத்துவிட்டு நாடகமாடிய கணவன், அம்பலப்படுத்திய மகள். அமெரிக்கா எடுத்த முடிவு, மரணத்தின் அருகில் 1,40,00,000 உயிர்கள். காரணம் இதோ. சீனாவிடமிருந்து அதிநவீன J-10C போர் விமானங்கள் வாங்கும் ஈரான். நடுவானில் விமான ஜன்னல் விலகியதால் பரபரப்பு, இந்தியாவில் மற்றுமொரு பகீர் சம்பவம். உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் பிரபலமான 2 அரசியல்வாதிகள் அடுத்து வரும் நாட்களில் கைது செய்யப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்து சர்ச்சைக்குரிய நபர்களான இருவரே இவ்வாறு கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு துறையால் குறித்த இருவரும் கைது செய்யப்படவுள்ளனர். குறித்த 2 அரசியல்வாதிகளுக்கும் எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. கந்தானையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இருவரில் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சமீர மனஹாரவும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். கந்தானையில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கந்தானை பொதுச்சந்தைக்கு அருகில் காரில் இருந்த இருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இருவரும் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவத்தில் காயமடைந்த மற்றைய நபர் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சமீர மனஹார என்பது குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதன் இணைப்பு கட்டணங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. குடியிருப்பு மற்றும் வணிக பயனர்கள் என்ற 2 பிரிவுகளில் இந்த கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி குடியிருப்பு லைட் திட்டத்திற்கு மாதத்துக்கு 12,000 ரூபாய் அறவிடப்படும் எனவும், குடியிருப்பு திட்டத்திற்கு மாதத்துக்கு 15,000 ரூபாய் அறவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த சேவைக்கான ஸ்டார்லிங்க் ஸ்டாண்டர்ட் கிட் என்ற வன்பொருளுக்கு 1,18,000 ரூபாய் அறவிடப்படவுள்ளது. இதனை தவிர வணிக திட்டத்தின்படி 24,000 ரூபாய், 64,000 ரூபாய் மற்றும் 1,27,000 என்ற மாதாந்த கட்டணங்களும், அதற்கான வன்பொருளுக்கு 9 லட்சம் ரூபாயும் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இலங்கையில் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகள் சிறந்த ஆய்வுகளுக்கு பின்னரே முன்னெடுக்கப்படுவதாகவும், இதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கையின் டிஜிட்டல் துறையில் பல நன்மைகளை பெற முடியும் எனவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்தார். ඔවුන්ගේ සේවාව අප රටේ පාරිභෝගිකයන් සඳහා මේ මාස සිට ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. ඉදිරියේදී ඔවුන්ගේ සේවාව ලබා දීම සඳහා අප ආයතනයේ විසින් ඔවුන්ගේ පළමු උපකරණ කට්ටල් සඳහා මේ වන විටත් අවසරය ලබා දීලා තියෙනවා. இதே நேரம் ஸ்டார்லிங்க் இணைய சேவை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இணைய சேவையின் உரிமையாளரான எலன் மஸ்கிற்கு எக்ஸ் பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். அனைத்து இலங்கையர்களுக்கும் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்கியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இது நமது நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் ஒரு வெற்றிப்படி என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் டிஜிட்டல் எதிர்காலத்திற்கான முன்னேற்றங்கள் குறித்து ஆராய விரைவில் எலன் மஸ்கை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.
செம்மணி மனித புதைக்குழி அருகில் செய்மதி படம் மூலம் மனித புதைக்குழி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மற்றொரு பகுதி அகழ்வு பணிக்காக நேற்று புதன்கிழமை தயார் செய்யப்பட்ட நிலையில் இன்று வியாழக்கிழமை அங்கு அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணி நேற்றோடு 7 நாட்களை பூர்த்தி செய்கின்றன. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு செவ்வாய்க்கிழமை அகழ்வு செய்து துப்பரவாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் புதிதாக 4 முழுமையான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டன. இதுவரைக்கும் 30 முழுமையான எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் குழப்பகரமான நிலையில் உள்ள முழுமையான 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று முழுநாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 7 மணியில் இருந்து மாலை வரை நடைபெறுகின்றன. இதே நேரம் செம்மணி மனித புதைக்குழி பகுதி அருகில் செய்மதி படம் மூலம் சந்தேகத்துக்கிடமான பகுதியொன்று தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்கும் மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் உள்ளது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்போடு அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் அகழ்வு பணிக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ப்ரொஃபசர் ராஜ் சோமதேவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகளுக்கு ஆரம்பகட்ட பணிகளை வேலை செய்கிறதுக்காக வேண்டி நேற்றைய நாள் முதல் அந்த சுத்தப்படுத்தல் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாளில் கூடுதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட அகழ்வு ஆராய்ச்சி தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட பீட மாணவர்களினுடைய பங்களிப்போட அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் அகழ்வு பணிக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. குற்றம் நடந்தது என்ன? மனைவியை கொலை செய்து வீட்டுக்கு அண்மித்த பகுதியில் புதைத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் காலியில் பதிவாகியுள்ளது. 42 வயதான மஜுவான கமகே இந்திராணி என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ரணசிங்க காமினி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தனது மனைவியை ஒரு கட்டையால் அடித்து கொலை செய்து ஊருப்பொக்கவில் உள்ள வீட்டிற்கு அருகே கணவர் புதைத்துள்ளார். பின்னர் தனது மனைவியை காணவில்லை என்று எல்பிட்டிய போலீசாரிடம் முறைப்பாடு செய்து நாடகமாடியதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் 18 வயது மகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை சம்பவம் குறித்து தகவல்களை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரான ரணசிங்க காமினி என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார். விசாரணையின் போது சந்தேக நபர் சம்பவத்தை ஒப்புக்கொண்டு அனைத்து விவரங்களையும் வழங்கினார். எனது மனைவியை திருமணம் செய்த கிராமத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தேன். மனைவிக்கு தகாத உறவுகள் இருந்தன. இது குறித்து நான் அவரை பலமுறை எச்சரித்தேன். ஆனால் அவர் உறவை நிறுத்தவில்லை. இறுதியாக என்னால் எதுவும் செய்ய முடியாததால் என் மனைவி மற்றும் மகளுடன் டெனியாயுவின் ஊருப்பொக்க பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலைக்கு சென்றேன். ஆனால் அவர் மீண்டும் தொலைபேசியில் முன்பு உறவு வைத்தவர்களுடன் ரகசியமாக உறவு வைத்திருப்பதை அறிந்து கொண்டேன். அது குறித்து வினவிய போது ஏற்பட்ட மோதலில் அவரை தாக்கி கொலை செய்துவிட்டு உடலை வீட்டிற்கு அருகில் புதைத்தேன். இந்த சம்பவம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்தது. 4 நாட்களுக்கு பின்னர் மனைவியை காணவில்லை என போலீசாரிடம் முறைப்பாடு செய்தேன். தற்போது போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உடலை தோண்டி எடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பல பிரதேசங்களில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் தாயும் மகனும் மகவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களான தாயும் மகனும் குருநாகல் வாரியபுல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபரான தந்தை போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் பின்னர் தலதாகம மகவ
பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் மூவரும் பல்வேறு பிரதேசங்களில் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் பெண்களின் கண்களில் மிளகாய் தூளை தூவி அவர்களிடமுள்ள பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்டு செல்வதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா சமயபுரம் பகுதியில் தனது மனைவி என அறியப்படும் பெண்ணையும் அப்பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் நேற்று மாலை 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேற்று இரவு சென்ற உயிரிழந்த நபர் வீட்டில் இருந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த இரு பெண்களும் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த குற்றச்செயலை புரிந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் குடும்பஸ்தர் அந்த வீட்டின் கிணற்றில் வீழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் வீழ்ந்தாரா அல்லது வேறு ஏதும் குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதா என்பது தொடர்பாக போலீசாரால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ஏழை நாடுகளுக்கான உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியதன் மூலம் 1,40,00,000 மரணங்களை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தரும் ஓர் ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2ஆம் முறையாக பதவியேற்ற பின் ஏழை மற்றும் வளரும் நாடுகளுக்கான நிதியுதவிகளை நிறுத்தினார். அமெரிக்கா செயல்படுத்தி வந்த 83% திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் உணவு, மருத்துவம் உள்ளிட்ட உதவிகள் ஏழை மக்களுக்கு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவு சர்வதேச பெருந்தொற்று அல்லது மிகப்பெரிய போரால் ஏற்பட்ட அழிவுக்கு இணையான பாதிப்பை ஏற்படுத்தும் என ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மருத்துவ பேராசிரியர் டேவிட் ரசெல்லா நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலக புகழ்பெற்ற மருத்துவ இதழான லான்செட் இந்த கட்டுரையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் உதவிகள் மூலம் 2001ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை ஏழை மற்றும் நடுத்தர நாடுகளில் சுமார் 9 கோடி வாய்ப்புள்ள மரணங்கள் தவிர்க்கப்பட்டதாகவும் டேவிட் ரசெல்லா எழுதிய ஆய்வு கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. HIV, மலேரியா போன்ற நோய்களால் ஏற்படும் மரணங்களை அமெரிக்க உதவி கொண்டு பெருமளவு தடுக்க முடிந்ததாகவும் அக்கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மாதிரியாக கொண்டு கணக்கீடுகள் செய்தால் 2025 முதல் 2030 வரை சுமார் 1,40,00,000 மரணங்களை தடுத்திருக்க முடியும் என்றும், ஆனால் அமெரிக்க நிதி நின்றுவிட்டதால் இதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 1,40,00,000 பேரில் 45 லட்சம் பேர் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளாக இருப்பர் என்பது பெரும் சோகம் என்றும் அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. சீனாவிடம் இருந்து வலிமை வாய்ந்த J-10C ரக விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவிடம் ஏற்கனவே சுகோய் 35 ரக விமானங்களை ஈரான் கேட்டிருந்த நிலையில் அவை வந்து சேர்வதில் நீண்ட தாமதம் நீடிக்கிறது. 50 விமானங்களுக்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நிலையில் தற்போது வரை 3 விமானங்கள் மாத்திரமே வந்து சேர்ந்துள்ளன. இந்த சூழலில் சீனாவின் J-10C விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. அண்மையில் முடிந்த போரில் இஸ்ரேல், அமெரிக்கா
அமெரிக்காவின் தாக்குதல்களை பழமையான விமானங்களை வைத்துக் கொண்டு சமாளிக்க ஈரான் படைகள் சிரமப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் உடனடியாக வலிமை வாய்ந்த விமானங்களை தங்கள் படையில் சேர்க்க ஈரான் அவசரம் காட்டுவதாகவும் இதற்காக சீனாவை அணுகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவின் சுகோய் 35 விமானங்கள் இரட்டை என்ஜின் கொண்டுள்ள நிலையில் சீனாவின் J-10C விமானங்கள் ஒற்றை என்ஜின் மாத்திரமே கொண்டவையாகும். இருப்பினும் அதிநவீன வசதிகளும் வலிமையும் அதிகம். மேலும் இலங்கை மதிப்பில் 1746 கோடி ரூபாய் வரை விலை குறைந்தவையாகும். J-10C விமானங்களில் PL-15 ரக ஏவுகணைகளை பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. இதே ரக விமானங்களையும் ஏவுகணைகளையும் தான் இந்தியாவுக்கு எதிரான போரில் பாகிஸ்தானும் பயன்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விமானம் ஒன்று நடுவானில் சென்று கொண்டிருந்த போது அதன் ஜன்னல் திடீரென விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இந்தியாவில் பதிவாகியுள்ளது. தனியார் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் நேற்று கோவாவில் இருந்து மகாராஷ்டிராவில் புனே நகருக்கு பயணிகளுடன் புறப்பட்ட நிலையிலேயே குறித்த விமானத்தின் ஜன்னல் திடீரென விலகியது. இந்த சம்பவத்தை பயணியொருவர் காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். இது வைரலான நிலையில் அந்த விமானம் புனே தரையிறங்கியதும் சரி செய்யப்பட்டதாக விமான நிறுவனம் உறுதி செய்துள்ளது. இதில் பயணிகள் பாதுகாப்பில் எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் விமானத்தில் கேபின் அழுத்தம் இயல்பாகவே இருந்தது என்றும் விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.